தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கிடைக்கக்கூடிய பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணி அதன் மூலமா ஒரு லாபம் ஈட்டுறது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறிக்கிறது 12ஆம் இடம். நிறைய பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போவீங்க. ரிஷப ராசிக்காரங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு குறிப்பாக வேலை மாற்றம்ங்கிறது இந்த வருஷம் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஒன்று ஆஃபீஸ்லேருந்து அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்லை சுப பிரிவு தம்பதிகளுக்கிடையே வரும். ஸோ வேலை விஷயமா கணவன் மனைவி கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்யும். குரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே ரிஷபராசிக்காரங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டு, ஈஸியாக காதல் வயப்பட்டிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி காதல் வயப்பட்டப்புறம் அவசரப்பட்டுருவோமோ, நிறைய பேருக்கு சண்டைகள்லாம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்கு. ஆனால் 2வது திருமணம் நடக்காது, ரீயூனியன் ஆயிடுவாங்க. செப்பரேஷனில் இருந்தாலுமே ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட வருடத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடக்கூடாது. கோர்ட் கேஸில் மட்டும் தயவு செஞ்சு போய் மாட்டிடாதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் இருக்க இந்த வருடம் பிறகு நாய்கள்னு இல்லை, பூனைகள்னு செல்ல பிராணிகள் எது இருக்குமோ, இல்லை ஏதாவது பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுங்கள். 2வது ஒரு விஷயம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரிஷப ராசிக்காரர்களுக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் சுக்ரன் 12ல் மறைகிறாருன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா அங்கே சூரியன் உச்சமாகிறாரு. அப்போ லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கிடைக்கக்கூடிய பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணி அதன் மூலமா ஒரு லாபம் ஈட்டுறது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறிக்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடம் வலுக்கும் போதெல்லாம் பண லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அதை சேர்த்து வச்சு நம்ம பல்கி பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது 12ஆம் இடத்தை குறிக்கும். பணத்தை நீங்க பெருக்கக்கூடிய ஒரு வருடமா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் அப்படிங்கிறது அமையும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை இண்டிவிஜுவலாவோ ஒரு ட்ரிப்பாவது வெளிநாட்டுக்குங்கிறது ரிஷபராசிக்காரங்க சர்வ நிச்சயமாக போயிட்டு வரவங்க. 12 அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். லக்ஸுரி, சொஃபஸ்டிகேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான பொருட்களை வாங்குறது. ஒரு 2 BHKல இருக்கிறாங்கன்னா 3 BHK போகிறது, 4 BHK போகிறது, 2 வீலர் வச்சிருக்கிறவங்க 4 வீலர் வாங்குறது, கோல்டு ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க டைமண்ட் வாங்குறது, கோல்டு இல்லைன்னா கோல்டு வாங்குறது, ஏதோ ஒன்று ஒரு வாழ்க்கை தரம்ங்கிறது மேம்படுற மாதிரி ஒரு செயலை ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ ரிஷபராசியில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், கல்வி, மேற்படிப்பு, உயர்கல்வி, இது சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்கும்? ரிஷபராசி குழந்தைங்க வரலாறு காணாமல் படிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னா 4ஆம் அதிபதி உச்சமாகிறாரு. ஸோ அப்போ டீச்சர்ஸ் சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும். டீச்சர்ஸ் சொல்கிற வேர்ட்ஸை ஒபே பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல்குள்ளே வரணுங்கிற ஒரு முயற்சிங்கிறது இருக்கும். டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க கூட ஏதாவது லவ் அஃபேர் அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா சூரியன் உச்சமாகும்போது நல்ல இன்சைட்டுங்கிறது கிடைக்கும். எது தப்பு, எது சரி, எது நம்ம பண்ணுறது கரெக்டு, எதை நம்ம பண்ணக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு மெச்சூரிட்டியை சூரியன் கொடுத்துருவாரு. அதே மாதிரி வைராக்கியம்ங்கிறத கொடுக்கறது சூரியன் தான். உச்சமாக இருக்கிறாரு 4ஆம் அதிபதி. அப்போ கேட்கவே வேண்டாம், படிக்கணும், மார்க் எடுக்கணும், ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் எல்லா தரப்பில் உள்ள மாணவர்களுக்கும் ரிஷபராசி மாணவர்கள் கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. இப்போ ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை சம்பளம் வாங்குகிற தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்காரங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு குறிப்பாக வேலை மாற்றம்ங்கிறது இந்த வருஷம் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஒன்று ஆஃபீஸ்லேருந்து அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்லை நீங்களே கேட்டுட்டு மாற்றி போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதர் ஸ்டேட்டுக்கு போவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் MNCs, கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேலை மாறுதலாக போகிறதுங்கிறது நடக்கும். நீங்களாவே வாண்டடாக நடத்திக்கிறதும் நல்லது. 12ஆம் இடம் வலுக்கும் போது ஊரை விட்டு தள்ளி போயிட்டீங்கன்னா உருப்பிட்டுருவீங்கிறது ஒரு ஜோதிட விதின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் தள்ளி போகும்போது வாழ்க்கைங்கிறது முன்னேறும். சுப பிரிவு தம்பதிகளுக்கிடையே வரும். ஸோ வேலை விஷயமா கணவன் மனைவி கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு மாறுதலாகி போய்க்கிறது, இல்லை இருக்கிற இடத்த விட்டு வேறு லொக்கேஷன் சேஞ்ச் வாங்கிக்கிட்டு வேலையில் மாறிக்கிறதுங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் நல்லது. தொழில் முனைவோர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி
எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜிஸை எம்பட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதன் மூலயமா நல்ல சக்ஸஸ். வெளிநாட்டு உறவு வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சக்ஸஸ். ட்ரேடிங்கில் சக்ஸஸ், ஷேர்ஸில் சக்ஸஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ், பியூட்டி காஸ்மெட்டாலஜி எடுக்கிறீங்களா அதில் சக்ஸஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ். சுக்ரன், ராகு, குரு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே ரிஷபராசிக்காரங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டு, முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை பிஸ்னஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேம் இப்போ ரிஷபராசிக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த வருஷம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ காதலும் கல்யாணமும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் யாருன்னா இரட்டைத்தன்மை உள்ளவர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு ஒருத்தரை பிடிச்சா கமிட் ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் லைட்டாக பிடிச்சா போதும், ஸோ ஹீ இஸ் த பர்சன் ஆர் ஷீ இஸ் த பர்சன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஈஸியாக காதல் வயப்பட்டிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி காதல் வயப்பட்டப்புறம் அவசரப்பட்டுருமோ, கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணுமோ, சரியான நபரை நம்ம சூஸ் பண்ணல. ஏன்னா இவங்க லாயலாக இருப்பாங்க. ஸோ அந்த லாயலிட்டி குறையும் போது இவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இரட்டைத்தன்மைங்கிறது இந்த வருடமுமே காதலில் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. காதல் நிறைவேறும், பட் அந்த பர்சனை சூஸ் பண்ணும்போது இவங்க கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கை ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுடைய குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா? 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறாங்க. வெளியில் பார்க்க ரொம்ப நல்ல கப்பலாக தெரியும். இவங்க தான் கணவன் மனைவினா இவங்க தான் அப்படி இருக்கும். உள்ளே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க. மேட் ஆன் ஈச் அதர்ங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. வெளியில் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர்னு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொசசிவ்னஸ்னாலே ஒரு சண்டை. இதை கூட விட்டுருக்கலாமோ, ஃப்ரீயாக விட்டுருக்கலாமோ, ஜாலியாக விட்டுருக்கலாமோ, இதுக்கு போய் சண்டை போட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சண்டைகள்லாம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்துருக்கு. ஆனால் 2வது திருமணம் நடக்காது, ரீயூனியன் ஆயிடுவாங்க. செப்பரேஷனில் இருந்தாலுமே ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவோர்ஸ் ஆனாலுமே ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரிஷபராசி கணவன் மனைவிக்கு இந்த வருடம் இருக்குது. தன்னுடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறதுனால ரிஷபராசி கணவன் மனைவிகள் ஒரு நல்ல முடிவெடுத்து சேரணும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கிரகங்கள் உங்களை சேர்த்து வச்சிரும். இப்போ பொதுவாக ரிஷபராசியில் இருக்கின்ற பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? ரிஷபராசி பெண்களுக்கு இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? பெண் கிரகம் தான் சுக்கிரனுங்க. ரிஷபம்னாலே பெண்கள் தான். அங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களை மதித்து நடக்கும்போது நல்ல விஷயங்கள் இருக்கும். பெண்களாகவே இருக்குதுங்க. ரிஷபராசி பொண்ணாக இருந்தாலுமே சக பெண்களை மதித்து நடக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்போம். அப்போ குறிப்பாக பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் சுக்கிரன் அங்கே ஆக்டிவேட் ஆவாருங்கிறது தான் இதோடைய தாத்பரியம். இப்போ பெருமாள் இருக்கிறார் இல்லையா, நம்ம போய் கும்பிட்றோம். பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா பெருமாள்கிட்ட இருக்குமோ. பெருமாள்கிட்ட எப்படி பணம் இருக்குன்னா மகாலட்சுமி கூடவே இருக்கிறாங்க. மகாலட்சுமியை மனைவியாக்கிட்டார்ல, அதனால தானே பெருமாளுக்கு பணம். அப்புறம் இல்லைன்னா வேற ஏது? சிவபெருமானை பாருங்க, பக்கத்தில் பார்வதி தேவியை வச்சிருப்பாங்க. முருகப்பெருமான் பக்கத்தில் வள்ளி தெய்வானே வச்சிருப்பாரு. ஆனால் பெருமாள் மட்டும் ரொம்ப விவரமாக மகாலட்சுமியை தன்னுடைய மார்பிலேயே வச்சிருப்பாரு. ஸோ கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இருக்கும், பெருமாளின் திருமார்பில் திவ்யமாய் அமர்ந்தவளே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பெண் கிரகங்கிறது சுக்கிரன் தான். பெண்களை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக கணவன்மார்கள் பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை செழிக்கும். ரிஷபராசி பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடமுமே. 12ல் சுக்கிரன் இருக்கிறாரு. சுகபோகம் தான். வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வேலையில் சக்ஸஸ் ஆகி நல்ல பேர் எடுத்து பிடிச்ச கரியருக்குள்ளே போகக்கூடிய ஒரு வருடமாக ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமையுது. இந்த தமிழ் புத்தாண்டில் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? ரிஷபராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட வருடத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடக்கூடாது. கோர்ட் கேஸில் மட்டும் தயவு செஞ்சு போய் மாட்டிடாதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் இருக்க இந்த வருடம் பிறகு 11ஆம் இடத்துல இருந்து அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், நோய், எதிரி 3ம் பழுக்கும். யார்கிட்டே போய் ஒரு சின்ன சண்டைன்னு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் கேஸ் இழுத்துரும். சொத்து பிரச்சனையே ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்க்க பாருங்கள். கடன் மட்டும் அதிகமாக வாங்கிடாதீங்க, யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஹெல்த்தில் ஓவர் கான்ஷியஸாக இருந்துக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அது என்னது? ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிற ஒரு பரிகாரம், தெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸை ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். தெருநாய்கள் வந்து சுக்கிரனுடைய அம்சம். அதுவும் வெள்ளையாக இருக்கும்ல அந்த நாய்கள்லாம் சுக்கிரனே தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வைக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நாய்கள்னு இல்லை, பூனைகள்னு செல்ல பிராணிகள் எது இருக்குமோ இல்லை ஏதாவது பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது ஏதாவது ஒன்றை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். 2வது ஒரு விஷயம் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. எந்த அளவுக்கு வீட்டில் வந்து கிளன்லினஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும்.
மூணாவது எந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வரணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மனை ரிஷபராசிக்காரங்க போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கே வந்துடுவா. ஒய்ஃபையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா கணவனை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லைஃப் பார்ட்னரை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே சுக்கிரன் நல்லது செய்வார். ஸோ இந்த 3 விஷயங்களையும் சிம்பிளாக ரிஷபராசிக்காரங்க பண்ணாங்கனாலே போதும். மேம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு அங்கே போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கவனமாக இருக்கிறதுக்கும் இந்த காணொலி வழிகாட்டும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.